வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.3ல் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு. சரவணன் என்பவர் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாலையின் ஒரு புறத்தில் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் மரக்கன்றுகளை நடுகிறார். அவரிடம் 2560 மரக்கன்றுகள் இருந்தால் எத்தனை மரக்கன்றுகள் நட்டிருப்பார்? மீதமுள்ள மரக்கன்றுகள் எத்தனை? சரவணங்கிறது 5 கிலோமீட்டர் தொலைவில் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் மரக்கன்றுகள் நடுறாங்க. அவர்கிட்ட 2560 மரக்கன்றுகள் இருக்குது. அவர் எவ்வளோ மரக்கன்று அந்த 5 கிலோமீட்டரில் நட்டிருப்பார்? மீதமுள்ள மரக்கன்றுகள் எத்தனைன்னு தான் கேட்டிருக்காங்க கொஷினில். வாங்க இப்போ கணக்கு பார்க்கலாம். மொத்த தொலைவு எவ்வளவு? சாலையின் தொலைவு அதை எடுத்து எழுதிக்குவோம். மொத்த தொலைவின் மொத்த தொலைவு உள்ள சாலை நமக்கு மொத்தமாக எவ்வளோ தொலைவு இருக்குது சொல்லியிருக்காங்க? 5 கிலோமீட்டர்னு. இவங்க கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஷினில் அவங்க 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னு இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதை மீட்டரில் மாற்றிக்குவோம். மீட்டரில் மாற்றோம்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இப்படி தான் நம்ம மாற்றணும். இப்போ 5 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ 5ஆல் இதை மல்டிபிள் பண்ணோம்னா 5ஆல் 1000 மல்டிபிள் பண்ணோம்னா 5000 மீட்டர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த 5000 மீட்டர் இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே மீட்டரில் இருக்குது. இந்த 5000 மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்ற போகிறோம். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இதை என்ன பண்ணணும்னா 5000தோட இந்த சென்டிமீட்டரை மல்டிபிள் பண்ணணும். இன்ட்டு 100 சென்டிமீட்டர். இதோட மல்டிபிள் பண்ணோம்னா 5 அப்படியே இருக்கும். 5 ஜீரோ போட்டுக்க வேண்டியதான். ஈஸியாக மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 5 லட்சம் கிடச்சிரும். 5 லட்சம் சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். அப்போ அவர் எத்தனை இடைவெளியில் கேட்டிருக்காங்க? 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் மரக்கன்றை நடுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்போ சென்டிமீட்டரில் மாற்றிக்குவோம். அதையும் மரக்கன்றுகளை இடைவெளியில் எத்தனை நட்டிருப்பார்? மரக்கன்றுகளை இடைவெளியில் எத்தனை நடுகிறார் அதுதான் கேட்டிருக்காங்க. இந்த 5000 இருக்கா, அந்த 5 லட்சத்தை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 5 லட்சத்தை அப்படியே எழுதிக்கிட்டு இங்கே 1 சென்டிமீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ அங்கே 2 மீட்டர் இருக்குது. அப்போ 2 × 100 200. அப்போ 200 + 50 250 சென்டிமீட்டர். அந்த 250 சென்டிமீட்டரை நம்ம டிவைட் பண்ணோம்னா எத்தனை இதுக்கு நட்டிருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை அடித்தோம்னா 0 அடிப்போம். 25 அடித்தோம்னா 2 25 50. மீதி எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. அதை அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதான். அப்போ 2000 மரக்கன்றுகள் நட்டிருக்காரு. 2000 மரக்கன்றுகளை 5 கிலோமீட்டரில் நட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து
மீதமுள்ள மரக்கன்றுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. மீதமுள்ள மரக்கன்றுகள் எத்தனை அப்படின்னு. மீதமுள்ள மரக்கன்றுகள் ஃபஸ்ட்டு மொத்தம் எவ்வளவு? 2560. மொத்த மரக்கன்றுகள் வந்து 2560. இதோட இந்த எவ்வளோ மரக்கன்று நட்டிருக்காங்க 2000, அதை கழித்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். 2560 மைனஸ் 2000. 2000 மரக்கன்றுகள் நட்டிருக்கனால 2000. இது அதுலேருந்து கழித்தோம்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். 2560 அதை வந்து 2000ஆல் கழிச்சிடணும். 2000ஆல் கழித்தோம்னா 0, 6, 5, 2 போச்சுன்னா 0. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 560. 560 கன்றுகள் வந்து மீதம் இருக்கும். மீதமுள்ள மரக்கன்றுகள் 560. மரக்கன்றுகள் நட்டது வந்து 2000. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.